நிலா சோழன்னு வயசான தம்பதிங்க எல்லாரும் ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிக்கிட்டாங்க. அப்ப சோழன் டிரைவரா போகும்போது படுக்க இடம் இல்லாம படுக்கிற கஷ்டத்தை எல்லாம் சொன்னான். இதை கேட்டு நிலா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா. நிலா அவளோட ஆசையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. சோழன் எனக்கெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டான். இன்னொரு பக்கம் அனீஷ் ஃபோன் பண்ணி சந்தாவை கூட்டிட்டு போக வீட்டுல இருந்து வர்றாங்க. சந்தாவை மொரமாமனுக்கு கட்டி வைக்க போறாங்களாம். சந்தா பயந்து நடுங்கிட்டு இருக்கா. ஏதாவது பண்ணுங்க அண்ணான்னு சொல்றா. சேரன் சீக்கிரமா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டான். அப்புறம் சேரனும் பாண்டியனும் சந்தா வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் சோழனும் நிலாவும் வெளியே கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நிலா, உங்களுக்கு என்ன கனவு, ஆசை, லட்சியம்னு எதுவுமே இல்லையா? இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றா. சோழனும் நிலா சொன்னதையே யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சேரனை பார்த்ததும் சந்தா எமோஷனலா அழுதுட்டா. அனீஷ் என் வீட்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டானுங்க, எப்போ வேணும்னாலும் இங்க வருவாங்க, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்றா. சேரனும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான்.